நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி தேர்வர்கள் மிக கவனத்திற்கு. பிஜிடிஆர்பியில் தேர்வுகள் மீண்டும் தள்ளி போகுமா, இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி தேர்வுகள் தள்ளி போகும். பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கக்கூடிய தேர்வு பிப்ரவரி மாதம் இறுதியில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ சொன்ன தேதியில் பார்த்தீங்கன்னா அதை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஏன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை போஸ்ட்போன் பண்ணி இப்போ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்வு நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அஃபீஷியலான நியூஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழகத்தில் இந்த தேர்தல் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. மாநகராட்சிகளில் அந்த உள்ளாட்சி தேர்தல் இப்போ நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாநகராட்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற பட்சத்தில் தேர்வுகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகிறது. ஸோ உடனே தேர்வு தள்ளி போகும்ன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓரிரு வாரங்கள் தள்ளி நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தேர்வுகள் தள்ளி போகிறதுக்கு தான் காரணம் அதிகமாக இருக்குது. ஏன்னா காலேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே அந்தந்த சென்டர் சண்டேயில் நடத்துவாங்க. அந்த மாதிரி சென்டரு ரெஸ்ட்ரிக்டடு. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கும். ஏன்னா இந்த டைமில் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இப்போ காலேஜஸ் ஓப்பன் பண்ணால் இன்னும் சட்ட சிக்கல் அவங்களுக்கு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தேர்தல் வேட்புமனு தாக்கல் 28/1 ஸ்டார்ட் ஆகுது. வேட்புமனு நிறைவு 4/2. மனு பரிசீலனை பார்த்திங்கன்னா 5/2/2022. ஸோ வேட்புமனு கடைசி தேதி 7/2/2022. வாக்குப்பதிவு 19/2/2022. வாக்கு எண்ணிக்கை 22/2/2022. ஸோ இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே நடத்தை விதிமுறைகள் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் எந்த போஸ்டிங்ஸு எந்த தேர்வுகள் எதுவுமே நடத்துறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஸோ நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. தேர்வு தேதி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிலேருந்து இன்னும் 15 தினங்களுக்கு முன்பாகவே, ஸோ பிப்ரவரி 12னா இன்னும் ஓரிரு நாட்களில் அவங்க டிஆர்பிலேருந்து அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தேர்வு தள்ளி போகுது அப்படின்றத பட்சத்தில் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை கொடுக்கல, எதுவுமே அவங்க சைடு தரப்புலேருந்து வரலன்னா ஸோ இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.